சவால் சவால் சவாலே, நாங்க தானியல் போல் சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே இயேசுவுக்காய் சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்க வாலிபத்தை இயேசுவுக்காய் சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடிய யோசேப்பா மாதிரி இயேசுவுக்கு சொந்தமாக சொல்லுவீங்க. பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்க சரீரத்தை இயேசுவுக்காய் சொந்தமான. ஒரு முறை பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடி எங்க வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பு போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பு போல் சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போல் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி சாத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க யார போல யோசேப்பை போல. சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பு போல் சவால் விடுவோம் சவாலே. ஹல்லேலூயா. என்ன யோசேப்பு போல சவால்? யோசேப்புனா யார் சார்? உங்களுக்கு தெரியும். தன்னுடைய 12 வயசுல இருக்கக்கூடிய அந்த யோசேப்பை கொண்டுட்டு போய் என்ன பண்றான்? 12-17 வயசுக்குள்ள இருக்கும் பாருங்க, குழியில தூக்கி போட்டுறானுங்க அண்ணனுங்களாம். எங்க போடுறான்? குழியில தூக்கி போட்டுறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 11 பேர். எத்தனை பேருங்க? 11 அண்ணனுங்க. சாரி 10 அண்ணனுங்க. 11வது ஆள் இவரு. இவரை தூக்கி குழியில போட்டான். போட்ட உடனே என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு இவனை தூக்கி குழியில போட்டு வேஸ்டா அவன் சாகிறத விட இவனை அடிமைகளுக்கு வித்தா கூட கொஞ்சம் பணம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி யூதான்னு ஒருத்தன் ஒரு ஐடியா கொடுக்குறான். எப்படி இயேசுவை காட்டி கொடுத்தான் பார்த்தீங்களா ஒரு யூதா, அங்க ஒரு யூதா இருந்திருக்கான் பாருங்க. அந்த இயேசுவை காட்டி கொடுத்தது போல அந்த யோசேப்பை அவன் என்ன பண்றான்? வித்தது போல இந்த யோசேப்பை வித்து விட்டார்கள். இஸ்மவேலர்களுக்கு விட்டு விட்டார்கள். இவனை என்ன பண்றாங்க? அடிமையா கொண்டு போறாங்க. கொண்டுட்டு போனவங்க அந்த அடிமையாய் வைக்கப்பட்ட ஒரு சந்தையில போர்த்திபாருங்கிறவன் என்ன பண்றான்? விலைக்கு காசை கொடுத்து யாரை வாங்கிட்டான்? யோசேப்பை வாங்கிட்டான். புரியுதா சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? யோசேப்பை வாங்கின உடனே அவன் என்ன பண்ணான்? வீட்டில் அவனை வேலைக்காரனா வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? வேலைக்காரனா வச்சிருக்கான். வீட்டில் வேலைக்காரனா இருக்கிறான். கொஞ்ச நாள்ல பார்த்தா வீடே ஆசீர்வாதமா மாறுது. கைகளை தட்டுங்க தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஆள் யாரு? அடிமை. ஆள் யாரு? அடிமை. ஆனா உள்ள வீட்டுக்குள்ள வந்த உடனே வீடே பிளஸ்ஸிங்கா மாறுது. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இருக்கிற இடம், சொல்லுங்க, நான் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நான் இருக்கிற வரைக்கும், சொல்லுங்க, நான் இருக்கிற வரைக்கும் அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த வீடே அப்படி பிளஸ்ஸா மாறுது. அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான். இதெல்லாம் யாரால? யோசேப்பால அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த போர்த்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பை எப்படியாவது வஞ்சனையாய் அவனை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன பண்றா? அவன் மேல் ஆசைப்படுகிறாள். ஒரு நாள் யாருமே இல்லாத நேரம் பார்த்து அவனை தன்னிடத்துல வந்து தன்னோடு கூட இருக்கும்படி அவனை வலுக்கட்டாயம் பண்ணுகிறாள். வலுக்கட்டாயம் பண்ணா அவன் சொல்றான் பாருங்க, என்ன மாதிரி வேர்டு தெரியுங்களா? இப்பேற்பட்ட பாவத்திற்கு நான் உடன்படுவது எப்படி? கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷனா இருக்கிறேன்னா இப்படிப்பட்ட அற்பமான பாவத்திற்கு நான் உடன்படுவது எப்படின்னு சொல்லிட்டு தன் மேல் வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடே போனான். கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது,
இவனை பிடித்து சிறையில் போட்டது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் வந்தது, இந்த யோசேப்பு சமஸ்த எகிப்துக்கும் அவன் மிகப்பெரிய அதிகாரியாய் மாறினான். அந்த போர்த்திபாருக்கும் அவன் தான் அரசன். கரங்களை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா. ஹalleluya. ஒரே ஒரு முறை பாவத்திற்கு விலகி ஓடினதுனால வந்த பலன் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ராஜரீகம். சொல்லுங்க, என்னது? இந்த மாதிரி சவால் நமக்கு வந்திருக்கா? அல்லேலூயா. கொடுங்க பிரதர். பாலியத்தின் இச்சைக்கு விலகி ஓடியே எங்க வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்க வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே, நாங்க சைப்போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பு போல் சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும், கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா, சேனைகளின் தேவனின் போல் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க சைப்ப போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவால், கையை உயர்த்தி, நாங்க யோசேப்பு போல் சவால் விடுவோம் சவாலே. இன்னொரு முறை, சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பு போல். இன்னொரு முறை சொல்லமா? சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே.